எல்லாருக்கும் நமஸ்காரம். சுப்பிரமணிய புஜங்கம்னு ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இது ஆதிசங்கராச்சாரியர், அதாவது சங்கர பகவத்பாதரால் எழுதப்பட்டது. இது சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். அப்போ அதனுடைய தமிழ் அர்த்தத்தை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் பகவத்பாதாருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியும் இதை எப்படி எந்த பேக்ரவுண்டில் எழுதினார் அதையும் பார்க்கலாம். அப்போ 2500 வருஷத்துக்கு முன்னால் கேரளாவில் காலடிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் ஆதிசங்கராச்சாரியார். அவர் 32 வயது தான் இந்த உலகத்தில் இருந்தார். ஆனால் அதற்குள்ளேயே அவர் செய்த காரியங்கள் இருக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். 8 வயதுக்குள்ளேயே எல்லா வேதங்களையும் கற்றுவிட்டார். 12 வயதுக்குள்ளே எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுவிட்டார். அப்புறம் 16 வயதுக்குள்ளேயே பிரம்மசூத்திரம், பகவத்கீதா, உபநிஷத்துக்கள் இதுக்கெல்லாம் பாஷ்யம், அதாவது கமெண்டரியை எழுதிவிட்டார். அதில் 16லேருந்து 32 வயதுக்குள்ளேயும் இந்தியா பூரா, பாரத தேசம் பூரா கால்நடையாக பரிக்கிரமம் வந்தார். அவருக்கு கிட்டத்தட்ட 6000 சிஷ்யர்கள். அப்புறம் நிறைய துர்மதங்களை 72 துர்மதங்களை கண்டனம் பண்ணினார். ஷண் மதங்களை ஸ்தாபனம் பண்ணினார். நிறைய மடங்களையும் ஸ்தாபனம் பண்ணினார். பிறகு பாஷ்யங்களை தவிர நிறைய பிரகரண கிரந்தங்கள், அதாவது விவேக சூடாமணி, ஆத்மபோதம், இந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் எழுதினார். அப்புறம் சாதாரண மனிதர்களுக்காக, அவர்களுக்கு டெய்லி ப்ரேயருக்காக நிறைய ஸ்லோகங்களும் எழுதினார். அப்போ இவ்வளவும் அவரால் எப்படி 32 வயதுக்குள்ளே செய்ய முடிஞ்சுது அப்படின்னா, அவர் பரமேஸ்வரனுடைய அவதாரம், அதனால தான் இவ்வளவு முடிந்தது. அப்புறம் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் இது ரோக நிவர்த்திக்காக செய்யப்பட்ட ஸ்லோகம். இதனுடைய பேக்ரவுண்ட் எப்படின்னா, அபினவ குப்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கூட இவர் வாத பிரதிவாதம் பண்ணினப்போ அந்த அபினவ குப்தர் தோற்று போயிட்டார். ஆனால் அவரால் அதை தாங்கிக்க முடியலை. அப்போ அவர் ஆபிசார பிரயோகம் பண்ணி பகவத்பாதாளுக்கு பகந்தரம் என்கிற வியாதி, உடம்பு பூரா கொப்பளம் கொப்பளமாக வெடிச்சு கொடுத்தார். இப்போ பகவத்பாதாள் இதை பற்றியெல்லாம் கவலையே பட்டுக்கலை. ஆனால் சிஷ்யாளுக்கு ரொம்ப நிர்பந்தம் பண்ணினாளா, நீங்கள் எப்படியாவது இதை மாற்றிக்கணும். சரி, அவங்க இஷ்டப்படியே விட்டுவிட்டார். அவள் நிறைய வைத்தியன்மாரையெல்லாம் கொண்டு வந்து பார்த்தும் இவருடைய ரோகம் மாறலை. அதற்கப்புறம் ஒரு நாளைக்கு பரமேஸ்வரனே இவருடைய கனவில் வந்து, நீ திருச்செந்தூர் முருகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணு அப்படின்னாராம். அப்போ உடனே யோக பலத்தால் அடுத்த க்ஷணமே பகவத்பாதர் திருச்செந்தூர் முருகன் சந்நிதிக்கு வந்து விட்டாராம். இப்போ அந்த சமயத்தில் ஆதிசேஷன் பூஜை பண்ணிட்டு இருந்தாராம். ஆதிசேஷன்னா பாம்பு தானே. இப்போ பாம்புக்கு சம்ஸ்கிருதத்தில் புஜங்கம் அப்படின்பா. அப்போ அந்த புஜங்க விருத்தத்தில் அப்போ ஒரு பாம்பு நெளிஞ்சு போகிற மாதிரியே இந்த ஸ்லோகம் இருக்கும். அந்த மாதிரி எழுதினது தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கம். இதில் 33 ஸ்லோகம் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றா அர்த்தத்தை பார்க்கலாம். நன்றி.